சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. உங்களை நிரந்தரமா ஜெயில போடணுங்கிற அஞ்சலியோட ஆசை நிறைவேறிடுச்சுன்னா அந்த பிரிவை நான் எப்படி கௌதம் தாங்குவேன்? ஐயோ, அது மட்டும் நடந்துடவே கூடாது. நீங்க திரும்ப சீக்கிரமா இந்த வீட்டுக்கு வரணும். உங்களுக்காக நான் காத்துட்டு இருப்பேன் கௌதம். I love you கௌதம். இலக்கியா எங்க போனா? ஐயோ அம்மாடி, இலக்கியா என்னம்மா என்னம்மா ஆச்சு? என்னம்மா ஆச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? நீங்க இன்னும் தூங்கலையா? அந்த கேள்விதான் நானும் உன்னை கேட்டுட்டு இருக்கேன். மணி என்ன ஆகுது? தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து தூக்கம் வரல அத்தை. அது சரி, பெட்ல படுக்காம ஏன் கீழே படுத்துட்டு இருக்க? சும்மாதான் அத்தை, நீங்க போங்க. அதென்ன என்ன பார்க்காமலேயே பேசிட்டு இருக்க? என்ன ஆச்சு? இங்க பாரு. இலக்கியா இலக்கியா என்னம்மா ஆச்சு? ஏன் கண்ணெல்லாம் சிவந்திருக்கு? ஒண்ணும் இல்ல அத்தை. இல்ல இல்ல, நீ அழுதுட்டு இருக்கியா? என்னம்மா ஆச்சு சொல். அம்மாடி இலக்கியா, மனசு தளர விட்டுறாத. கௌதம் வந்துருவான், சீக்கிரமா வந்துருவான். வந்துருவாரு அத்தை. ஆனா அவர் எப்ப வருவாருன்னு தெரியலையே. கௌதம் எந்த தப்புமே செய்யாம அங்க ஜெயில தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு. அத நினைச்சா என்னால இங்க தூங்கவே முடியல அத்தை. ஐயோ அத்தை, நான் இப்போ எல்லா வசதியோடயும் இந்த வீட்ல இருக்கேன். ஆனா அவருக்கு ஜெயில தங்குறதுக்கு ஒரு நல்ல ரூம் இருக்காது, தூங்குறதுக்கு ஒரு பாய் கூட இருக்காது. படுக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே டாய்லெட்டும் இருக்கும். அன்பா பேசுறதுக்கும் அக்கறையா கவனிச்சுக்கிறதுக்கும் அங்க ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. 4 செவத்தையே சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்கிறது எவ்வளவு கொடுமை தெரியுமா அத்தை? கௌதம் பாவம். ஏய் இலக்கியா, இத பாரு, அவன் இதெல்லாம் அனுபவிக்கணும்னு இருக்கு. அவனோட விதி, அதான் அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான். அத்தை, விதிக்கு கூட இறக்கமே இல்ல அத்தை. கௌதம் என்ன பாவம் பண்ணாரு? அவரை யாரையுமே கஷ்டப்படுத்தாம அவரோட உழைப்புல தானே பணம் காசுன்னு சம்பாதிச்சு வசதியா வாழ்ந்தாரு. ஏசிய 18ல வச்சாதான் அத்தை கௌதம் தூங்குவாரு. இல்லைன்னா தூங்காம புரண்டுகிட்டே கிடப்பாரு. ஆனா ஜெயில கொசு கடிக்கும், அங்க ஒரு ஃபேன் கூட இருக்காது. பாவம் அத்தை, அவரு ரொம்ப வசதியா வாழ்ந்துட்டு அங்க போய் இப்படி கஷ்டப்படுறாரு. நீ இதெல்லாம் வெளியில சொல்லி அழுதுட்ட. ஆனா என்னால இத வெளியில கூட சொல்லாம அழவும் முடியல. அத்தை, நீ ஏதாவது சொல்லி என்ன அழ வச்சிடாதம்மா. நீ கவலைப்படாத. கௌதம் ரொம்ப புத்திசாலியான புள்ள. எங்க போனாலும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவன் வாழ்ந்துருவான். நீ அதை நினைச்சு கவலைப்படாத. இல்ல அத்தை, கௌதம பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவரால நிம்மதியா தூங்க முடியாது. அவர் இப்ப கூட தூங்காம முழிச்சுட்டு தான் இருப்பாரு.
கௌதம் சார், ஆ? ஏன் தூங்காம உட்காந்துட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல சார், புழுக்கமா இருந்துச்சு, கொசு வேற கிடைக்குதா, அதான் தூக்கம் வரல. வசதியான ரூம் கொடுத்து ஒரு ஃபேன் போட்டு விட்டா மட்டும் நீங்க தூங்குவீங்களா சார்? ஏசியே போட்டு விட்டாலும் செய்யாத தப்புக்கு உள்ள வந்துட்டேமேங்கிற தவிப்புல உங்களுக்கு தூக்கம் வராது. பாத்தீங்களா சார்? இவங்கெல்லாம் எப்படி தூங்குறாங்கன்னு பாருங்க. ஏன்னா அவங்க தப்பு செஞ்சாங்க, அதனால இந்த தண்டனை ஏத்துக்கிறாங்க. நீங்க நிரபராதி. அந்த தவிப்பு தான் உங்களை தூங்க விட மாட்டேங்குது. நான் நிரபராதின்னு உங்களுக்கு தெரியுது, ஆனா கோர்ட்டுக்கு தெரியலையே. ஒரு வார கெடு கொடுத்து என்ன சோதிக்குது. கவலைப்படாதீங்க சார், எல்லாமே நல்லபடியா நடக்கும். கூடிய சீக்கிரமே நீங்க ரிலீஸ் ஆகி இங்க இருந்து போவீங்க. எதை வச்சு அவ்வளவு நம்பிக்கையா சொல்றீங்க? உங்க மனசை வச்சுதான் சார். யாருன்னே தெரியாத என் பொண்ணுக்கே நீங்க உதவி செய்யறப்போ நீங்க யாருன்னு தெரிஞ்ச கடவுள் உங்களை சோதிப்பாரா? சீக்கிரமே அவர் நல்ல வழி காமிப்பாரு. நீங்க வெளியில போவீங்க. போய் எதையும் நினைக்காம கண்ணை இருக்க மூடி படுங்க சார். தூக்கம் தானா வரும். வரேன் சார். இல்லத்த, இனிமேலும் கௌதம் ஜெயில கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது. உடனே அவரை வெளியே கொண்டு வரணும். அது எப்படிமா முடியும்? அதான் அந்த நாகு எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியலையே. ச்சே, இன்னும் ஒரு வாரம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள நாகுவை பிடிச்சு ஆகணும். என்னத்த பண்றது? அத்தை, எனக்கு ஒரு ஐடியா. என்னம்மா சொல்லு. நம்ம நாகுவை பிடிச்சு கார்த்திகை பிடிக்கிறத விட ஸ்ட்ரைட்டா கார்த்திகை கண்டுபிடிச்சிட்டா என்ன? கார்த்திகா? அது எப்படி முடியும்? அத்தை, காணாம போனவங்கள இல்ல கடத்தப்பட்டவங்கள பத்தி குறிப்பிட்ட காலத்துக்கு எந்த தகவலும் இல்லாம போயிடுச்சுன்னா அவங்கள பத்தின தகவலை வெளியே கொண்டு வரதுக்கு ஹெபியஸ் கார்பஸ்னு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தை பயன்படுத்தி கார்த்திகை கண்டுபிடிச்சு தர சொல்லி கோர்ட்ல மனு கொடுத்தா கோர்ட் உடனே கார்த்திகை தேடி கொண்டு வந்து நிறுத்த சொல்லி போலீஸ்க்கு உத்தரவு போடும். அப்படியா? ஆமா அத்தை, கோர்ட் ஆர்டருங்கிறதுனால போலீஸும் சிவியரா ஆக்ஷன் எடுத்து கார்த்திகை கண்டுபிடிச்சு ஜட்ஜ் முன்னாடி நிறுத்துவாங்க. இல்ல அட்லீஸ்ட் அவனை பத்தின விவரத்தையாவது சொல்லுவாங்க. நமக்கு அது போதுமே. நம்ம கௌதம ஈஸியா வெளியே கொண்டு வந்துடலாம்ல. ஆமா, ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கே. நீ தூங்காம இருந்ததுக்கு அந்த கடவுள் உனக்கு நல்ல வழியை தான் காமிச்சிருக்காரு. காலையில எழுந்திருச்ச உடனே முதல் வேலையா நீ கோர்ட்டுக்கு போய் மனுவை தாக்கல் பண்ணிடு. சரிங்க அத்தை, காலையில போய் வக்கீல பார்த்து நான் பேசிடுறேன். இது பாரு, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு கார்த்திக்கும் கௌதமும் வீட்ல இருக்கணும், அது போதும். அத்தை, நீங்க நினைச்சது நிச்சயமா நடக்கும் அத்தை. டேய், என்னடா எங்க கூட்ட கூடி பேசிட்டு இருக்கீங்க? போங்கடா போங்கடான்றல. வா வா போலாம். சார், என்ன சார் மம்முட்டியோட கிளம்பிட்டீங்க? நான் அவங்களுக்கு தான் வார்டன், உங்களுக்கு இல்ல சார். கொடுங்க சார் அத. பரவாயில்ல விடுங்க, ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்க முடியல, ஏதாவது வேலை செஞ்சாதான் ரிலாக்ஸா இருக்கும். அட என்ன சார் நீங்க வேலை செய்யறேன்றீங்க? கொடுங்க சார் அத. கொடுங்க சார். இங்க வாப்பா சார். இந்தா சார். உங்க வைஃப் உங்களை காப்பாத்த ஏதோ முயற்சி எடுத்துட்டு இருக்காங்களா? அதே முயற்சியா தான் சார் ஓடிக்கிட்டு இருக்கா இலக்கியா. அந்த போராட்டத்துல தான் இருக்கா. பாவம் இலக்கியா எனக்காக ரொம்ப கஷ்டப்படுறா. சார் நீங்க கொடுத்து வச்சவர் சார். உங்களை சுத்தி எல்லாரும் பாசக்காரங்களா இருக்காங்க சார். உங்களை யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. ஐயோ என்னாச்சு சார்? பல்லி உங்க தலையில விழுந்துருச்சு சார். ஏன் விழுந்தா என்ன? சார் பல்லி தலையில விழக்கூடாது. பல்லி தலையில விழுந்தா ஒரு கெட்ட சகுனம்னு சொல்லுவாங்க சார். உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரப்போகுது சார். அண்ணே வந்துட்டீங்களா? திரும்ப வந்துட்டீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும்டா. எங்க ஒருத்தனையும் காணோம். அண்ணே எல்லாரும் வெளியே கார்டன் வேலை செய்ய போயிட்டாங்கண்ணே. அப்படியா? ஆமாண்ணே. சரி வா. சார் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும்.
ஜோஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.